முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழிசைக்காவுக்கும் பயங்கர போர் நடக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுக இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட முறையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா, என் மேல ரொம்ப பிரியம் கொண்டவர்கள். ஆனால் கட்சி ரீதியாக பாக்குறப்ப இப்ப நான் அவங்ககிட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவரா இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல. நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன். அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு, ஒரு பிரியம், கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, திமுகவினர் நாளைக்கு கழுத்துல ஒரு ஆட்டுக்கு எங்க தலைவரோட படத்தை போட்டு நாளைக்கு அருவாளை வச்சு வெட்டுறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலங்கிறத மீறி தமிழிசை அக்கா அதுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் முன்னாடி கண்டனம் தெரிவிச்சாங்களா? அவங்கள பரட்டன்னு சொன்னது கோபம் வருது. ஆனா ஒரு மாநில தலைவர் போட்டோ கழுத்தை போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா? அப்ப அது மாதிரி நீங்க கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில நீங்க நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும்? அப்படி பேசணும்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைவர்